ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி குழம்பு. அதுக்கு 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், இது எல்லாமே சிக்கனில் நல்லா பெரட்டி ஊற விடுங்க. அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் வராது. தயிர் சேர்த்துருக்கனால சிக்கனும் சாஃப்டாக வெந்து வரும். எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா குக்கர்லேயே குழம்பை தாளித்து விட்டுருங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 15-20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகு, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு இது 5மே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நாட்டுக்கோழி சூடு, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் பேலன்ஸ் ஆயிரும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை தாளிச்சிட்டு 20-25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினோன்னே 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தக்காளியில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தக்காளி பாதி வெந்தோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பெரட்டி வச்சுருக்க சிக்கனை தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே சிக்கனை மசாலாவோட பெரட்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே பெரட்டி விட்டு வேக விடுங்க. இப்போ தக்காளி ஜூஸு சிக்கனில் தண்ணி கொஞ்சம் விடும். அதுலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1/2 டம்ளர் வேணும்னா தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் 1 புடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு, இது 3யும் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. 3 விசில் விட்டோன்னே எனக்கு சிக்கன் வெந்து வந்துருச்சு. ஒரு சிக்கன் ஒரு மாதிரி வெந்து வரும். உங்களுக்கு வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா விசில் அப்புறம் பார்த்துட்டு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்ப தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி, கசகசா பேஸ்ட்டை குழம்புல சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்தோன்னே குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.